கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு அருமையான ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 17-18 வசனம். நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார், தரிசனங்களை கொடுக்கிறார். ஆனால் இங்க தீர்க்கதரிசி சொல்றாரு, யாக்கோபு குடும்பத்துக்கு தேவன் தம்முடைய முகத்தை மறைக்கிறார் என்று சொல்லி. அநேக நேரம் நமக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாதபடிக்கு அவைகள் தடையாய் இருக்கிறது போல நமக்கு காணப்படலாம். நம்ம வேதத்துல பார்க்கிறோம், தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென். நமக்கு கொடுத்த தரிசனங்கள் தேவ சமூகத்துல இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. தேவன் அதன் மேல் நோக்கமாக இருக்கிறார். இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, யாக்கோபின் குடும்பத்துக்கு தன்னுடைய முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்காக எதிர்பார்த்திருப்பேன். ஆமென். அவருக்காக எதிர்பார்த்திருப்பேன். நான் வேற எந்த காரியத்தையும் நான் எதிர்பார்க்கல. என் தேவனுக்காக நான் எதிர்பார்த்திருப்பேன். என் தேவனுக்காக நான் காத்திருப்பேன். நிச்சயமாய் அவர் என்னை அற்புதங்களும் அடையாளங்களுமாக வைப்பார். அல்லேலூயா. என் பிள்ளைகளையும் என்னையும் தேவன் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம் என்று சொல்லும்படியாய் தேவன் அவிதமாய் ஆசீர்வதித்து வைப்பார்னு சொல்லி அவன் விசுவாசித்தான். அப்படியே ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. நம்ம வேதத்துல பார்க்கும்போது காலேப் சொல்றாரு, நான் எனக்கு தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது 40 வயதாய் இருந்தேன். ஆனால் இப்பொழுதோ எனக்கு 85 வயது. இந்த நாட்களில அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கும் எனக்குள்ள இருக்கு. அன்றிருந்த விசுவாசம் எனக்கு இன்றும் இருக்கிறது. அன்றிருந்த நம்பிக்கை எனக்கு இன்றும் இருக்கிறது. அல்லேலூயா. நான் விசுவாசத்தில் குன்றி போகவில்லை. என் தேவன் சொன்னதை செய்கிறவர் என்று சொல்லி அவன் விசுவாசித்தான். அவனை குறித்து தேவன் சொல்லும்போது தேவன் அவனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்ததாக தேவன் சொல்லுகிறார். ஆமென். அந்த ஆவியே நம்மை பலப்படுத்துகிறது. அந்த ஆவியானவர் தான் நம்மை பலப்படுத்துகிற ஆவியானவர். நாம் சோர்ந்து போகாதபடி நம்மை பலப்படுத்துகிறார். ஆகவே பரிசுத்த ஆவியினால நிரம்பி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம், அவரை துதிப்போம். அவருடைய வார்த்தை பொய் சொல்லாது. அவர் அனுப்பின காரியம் ஆகும்படி அது வாய்க்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அவர் என்ன நோக்கத்துக்காக அனுப்பினாரோ அந்த காரியத்தை அது செய்து முடிக்கும். அல்லேலூயா. முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு நித்திய அடையாளமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆமென். மழை பூமியின் மேல் இறங்கி பூமியை நனைத்து அது பூமியிலே முளை கிளம்ப பண்ணுவது போல தேவனுடைய வார்த்தை தேவன் அனுப்பின காரியம் ஆகும்படி நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே நாம் நம்முடைய தமது முகத்தை நமக்கு மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்காக எதிர்பார்த்திருப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் வைப்பார். பரலோக தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்காக என்னுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறேன் ஐயா. யார் யார் ஆண்டவரை இந்த சமூகத்துல காத்திருந்து ஆண்டவரே சோர்ந்து போனார்களோ அவர்களை எல்லாம் இந்த நாளில் கர்த்தர் ஆண்டவரை தட்டி எழுப்புங்கப்பா.
ஆண்டவரே நம்முடைய ஆவியின் வல்லமையினால் நிரப்புங்க. ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையாகிய அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் கண்களை பிரகாசிக்க பண்ணுங்க. ஆண்டவர் ஒரு புதிய விசுவாசத்தை கொடுங்க. புதிய ஆவியினால் அவர்களை நிரப்புங்க. ஆண்டவரே விசேஷித்த ஆவி உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். ஆண்டவரை கர்த்தர் வைத்திருக்கிற ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மைகளை பிள்ளைகளை அனுபவித்து சந்தோஷப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.